ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் 50 ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற 1000 லைட்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் என்னெல்லாம் பைக்ஸ் இருக்குது, ஸோ எல்லா மாடல்ஸ் அண்டு அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸும் வச்சுருக்காங்க. லைக் ஹெல்மெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் க்ளவுஸு, ஸோ எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைடிங்க்கு யூஸ் பண்ணுற ஜாக்கெட்ஸு, க்ளவுஸு, டிஷர்ட்ஸ்லாம் வந்து ராயல் என்ஃபீல்ட் டிஷர்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் பிராண்டட் ஷூஸும் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹெல்மெட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ராயல் என்ஃபீல்ட் மாடல் பைக் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம் 440. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸுமே எல்இடி. ஸோ இதோட ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ட்ரையல் பார்த்தீங்கன்னா 2,54,000 அண்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,62,000 வருது. ஆன்-ரோட் ப்ரைஸ். இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 25.4 bhp பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 34 Nm டார்க். டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 inch அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 17 inch கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 15 liters. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக், மற்ற எல்லாமே டிஜிட்டலாக உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் இந்த மற்ற விஷயம்லாம். அண்ட் ஹசார்ட் லைட் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து ஹசார்ட் லைட்டு, இதை போட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் வந்து எரியுது. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் ஸ்க்ராம் 440 இருக்குது. அண்டு கில் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இக்னிஷன் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம் ஸ்விட்சஸ் இருக்குது. அண்டு இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் ஹார்ன் ஸ்விட்ச் கீழே இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் வியூ. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ராயல் என்ஃபீல்ட் மாடல் பைக் பார்த்தீங்கன்னா மீட்டியார் 350. ஸோ இதோட பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2,45,000 ஸ்டார்ட் ஆகி 2,72,000 வரைக்கும் போகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 350 cc. இந்த பைக் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டுவல் சேனல் ஏபிஎஸ், டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 19.94 bhp பவர் அண்ட் 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பேக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 191 kg அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 765 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 175 mm. இந்த பைக்குக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா 20 tube எமர்ஷன் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா 15 liter கெப்பாசிட்டியோட வருது. இதோட கியர் பார்த்தீங்கன்னா 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 17 inch, பேக்கில் 19 inch கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் 350 வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அனலாக்ல ஸ்பீடோமீட்டர், மற்றதெல்லாம் வந்து உள்ளே வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. லைக் ஃபியூவல், அதுக்கப்புறம் கியர் மாற்றுறது எல்லாமே இருக்குது. மீட்டியார் 350 நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். கில் ஸ்விட்ச் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார் லைட்டை ஆன் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதான் மீட்டியார் 350 ஹசார் லைட்டு. தவிர ஹை பீம் லோ பீம் அதுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்ச் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350 தான் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்ட் 350 சீரீஸ்லேயே ரொம்ப கம்மியான காம்பேக்டான சிட்டி கம்யூட்க்கு ஏற்ற பைக் வந்து இந்த ஹண்டர் 350 தான் சொல்லலாம். இந்த ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 1,72,000 2,07,000 வரைக்கும் இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் இருக்குது. இந்த பைக்குக்கு வந்து ஹெட்லைட் வந்து ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 349 cc. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 20.2 bhp பவர் அண்ட் 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது வந்து சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 20 எமர்ஷன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹண்டர் 350 ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 liters அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm அண்ட் இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177 kg. இதுக்கு கம்மியான வெயிட் இதுதான் ராயல் என்ஃபீல்டில்.
350 இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து செமி டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. அனலாக் ஸ்பீடோமீட்டர் மற்றதெல்லாம் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சு அண்டு ஹசார்ட் லைட் இருக்குது. அதுக்கப்புறம் லோ பீம் ஹை பீம் மாத்திர சுவிட்சு தான். அண்ட் இதுக்கு வந்து இண்டிகேட்டர் சுவிட்சு அண்ட் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியை வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டே அதிகமான சேல் ஆகிற கிளாசிக் 350 மாடல் தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பேசிக்கில் வந்து ஸ்போக் வீல்ஸ் வரும். ஹையர் வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸ் வரும். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 349 சிசி அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 800 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm. ஸோ இந்த கிளாசிக் 350 வெயிட் பார்த்தீங்கன்னா 196 kg. பேக்கில் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 12 டியூப் எமல்ஷன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 20.2 bhp பவர் அட் 27 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் தான். அண்ட் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தலாம். ஸோ இது வந்து செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம ராயல் என்ஃபீல்டோட ரெட்ரோ பைக்கான புல்லட் 350 தான் பார்க்க போகிறோம். இந்த புல்லட் 350 பார்த்தீங்கன்னா 2,07,000 ஆன் ரோட் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகி 2,53,000 வரைக்கும் போகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டுமே ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா 349 சிசி. இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 20.2 bhp பவர் அண்ட் 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 196 kg. இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 805 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm. நெக்ஸ்ட் புல்லட் 350 இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்துலாம். ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் தான் வரும். அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்டு ஓடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஸ்டார்ட்டுக்கு அண்ட் ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அண்ட் ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ராயல் என்ஃபீல்டு நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 460. ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்டே வந்து ரக்டு பைக்கு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற வண்டி. இது வந்து இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 452 cc. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு டெயில் லைட் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 196 kg. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 21 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 39.4 bhp பவர் அண்ட் 14 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஹிமாலயன் 460 டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 196 kg. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 230 mm தாராளமாக இருக்குது. அண்டு ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அது ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் அண்ட் ஸ்டார்ட்டு அண்டு ஹசார்ட் லைட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஹை பீம் லோ பீம் அதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஹிமாலயன் 460 ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,41,000 ஸ்டார்ட் ஆகி 3,55,000 வரைக்கும் போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீனோட வீடியோ. பை.